Assalamualaikum friends, welcome to Just For You JFU. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை தான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். நான் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம பூரணம் ரெடி ஆகிக்கும். ஸோ வந்துட்டு 2 வாட்டி கழுவிட்டு குக்கரில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு, எதுவுமே நம்ம இதில் போட தேவையில்ல, ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 விசில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்துட்டு பருப்பு வந்து சாஃப்டாக வந்துட்டு வெந்திருக்கணும். கையில் வச்சா நல்லா வந்து மசிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி மாவு எடுக்க போகிறோமோ அது 1க்கு 1.5 இல்லைன்னு 2 வரைக்கும் நமக்கு தண்ணி ரேஷியோ மாறும். ஸோ நான் வறுத்த மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த தண்ணியும் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது கொதிக்கட்டும். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு, அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை நான் நசுக்கி பார்க்குறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ அந்த தண்ணி கொதிச்ச கையோட இதுலேயே வந்து அடுப்பை சிம்மரில் வச்சுட்டு நம்ம அரிசி மாவை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1க்கு 1.5 பிடிச்சிச்சு. ஸோ வந்து அதுலேருந்து 2 வரைக்கும் கூட வந்து மாறுபடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு மாவு போட்டு நல்லா கிளறிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெண்ணெய் பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போது வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லமாக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அது நல்லா கரைஞ்சி வந்த உடனே வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா மாவை வந்து கையாலையும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெல்லத்தோட 1 கப்பு தேங்காய் துருவிலையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தண்ணி சுண்டி வரணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது கூடவே வந்து நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சதை மிக்சியில் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு இந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வந்து அடுப்பில் வச்சு சிம்மரில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. தண்ணியை நல்லா சுண்டிரட்டும். அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிச்சாலும் வந்துட்டு அந்த உருண்டை வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், குழன்னு போகாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ஈஸியாக உருண்டை பிடிக்க இருக்கும். அரிசி மாவு ரெடி பண்ணிவிட்டோம், அதையும் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த உருண்டையிலே நடுவில் வந்து நீங்கள் ஸ்டஃபிங்கை வச்சு வேக வச்சு எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ் கிடைக்குது. மோதகம் ஷேப்பில், இந்த மாதிரி ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்னு நிறைய ஷேப்பில் கிடைக்குது. எதில் வேண்டாம் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம ஆயில் இல்லை கீ ஏதோ ஒன்று போட்டு வந்து அந்த மோல்டை வந்து க்ரீஸ் பண்ணிவிடுங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி வச்சுட்டு சென்டராக வந்துட்டு நம்ம இந்த பூரணத்தை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஓரத்தில் இருக்க எக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அழுத்துறப்பே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டரில் இருக்க அந்த டிசைன் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வெறும் இது மோல்டுலாம் இல்லை, நம்ம சும்மா கையில் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணி அப்படியே வந்துட்டு நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சு வச்சுருக்கேன். இப்போ தட்டில் வந்துட்டு இப்போ டிசைன் பண்ண இந்த பூரண கொழுக்கட்டையும் வச்சு வேக வச்சிடலாம். ஆல்ரெடி நமக்கு மேலே இருக்க அரிசி மாவும் வெந்திருக்கு, உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் வந்து நமக்கு வந்துட்டு வெந்தது தான். ஸோ அதனால் மேலே வந்து அந்த கோட்டிங் மட்டும் 2த்தையும் சேர்த்து செட் ஆகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாகிடும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. உடனே நம்ம எடுக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூப்பரான பூரண கொழுக்கட்டை வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.